பொதுவாகவே ஒரு துறையில் இருக்கிற வாரிசு அப்படிங்கிறது பெரிய லெவலில் வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவோ தாத்தாவோ பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. கோடி ரோட்ஸோடைய அப்பா தாத்தா அண்ணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரில் கொடிகட்டி பறந்தவங்க. ஆனாலும் கோடி ரோட்ஸுக்கான வாய்ப்பை அவர் விடாமுயற்சினால் மட்டுமே எடுத்தார். அவங்க அப்பானாலேயோ அண்ணனாலேயோ தாத்தானாலேயோ அண்ணன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாமல் இருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் நைட்மேயர்னு சொல்கிறாங்களான்னு தெரில. நான் கண்டிப்பாக இவரை தன்னம்பிக்கை நாயகன்னு சொல்லுவேன். கோடி ரோட்ஸோடைய வாழ்க்கை வரலாறு A to Z பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்மளுடைய புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு பெரிய முயற்சியாக இருக்கும். நட்புக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரீமாக இருந்திருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா WWF காலத்தில் அதிகமான ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டு நிறைய சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ண ஒரு நபர் தான் கேட்டிங்கன்னா டஸ்டி ரோட்ஸ். அவர் WWEவில் முன்னாள் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக கூட இருந்திருக்காருங்க. ஏன் வின்ஸ் மேக்மன் இவர் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சுருந்தார். WWEயில் இந்த ரோலுக்கு இவன் தான் சரியாக வருவான். செத் ரோலன்ஸ்லேருந்து பெக்கி ஜில்லிஜிலேருந்து ரோமன் ரெயின்ஸ்லேருந்து ஈவன் நிறைய ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சரியாக இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இந்த ரெஸ்லர் தான் சரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பசங்களை தவிர்த்து இன்னொரு ரெஸ்லர்ஸை வளர்த்து விட்ட ஒரு பெருமை கேட்டிங்கன்னா நம்ம டஸ்டி ரோட்ஸுக்கு தான் இருக்குது. தான் பையனை கண்டுக்கலையான்னு கேட்டிங்கன்னா அவருக்கான டைம் வர வரைக்கும் கண்டுக்கலை. கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா WWEயில் ஏதாவது ஒரு மூலையில் எப்படியாவது பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணார். அந்த நேரத்தில் ராண்டி ஆட்டனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து வர்ற ஸ்டேஜ். ஆரம்ப காலகட்டத்தில் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் தான் விட்டாங்க. அதே நேரத்தில் கோடி ரோட்ஸை கொஞ்சம் பெருசாக காட்டணும்னா அவன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அவருக்கு. ஸோ அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா ராண்டி ஆட்டனோட அப்பா பார்த்தீங்கன்னா பாபாட்டன். அவரும் பார்த்தீங்கன்னா இவரோட கெரியரில் பெரிய லெவலில் இருந்த ஒரு ரெஸ்லர். அதே மாதிரி கோடி ரோட்ஸோடைய அப்பா பார்த்தீங்கன்னா டஸ்டி ரோட்ஸ். இதே மாதிரி 10GB அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா மில்லியல் டாடர்மேன். இந்த 3 பேரும் முன்னாள் மிகப்பெரிய WWE லெஜண்ட்ஸ். இவங்க 3 வாரிசும் ஒரே நேரத்தில் ரா பிராண்டில் இருக்கிறதுனால இவங்க 3 பேர்கிட்டையும் ஒன்றிணைத்து பெருசாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் ஒன்றிணைக்கிறாரு. அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா லெகசி அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாரு. எஸ், டஸ்டி ரோட்ஸ் தான் இதுக்கு ஐடியா கொடுக்குறாரு. உண்மையிலேயே அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த டீமை பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பிரேக் பண்ணி 3 பேருக்கு வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சையும் வைக்கிறாங்க. அதோட இந்த டீமையும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லிடலாம். ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணார். இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோடைய சிங்கிள் கெரியர் ஆரம்பிக்க போகுதுங்க. கோடி ரோட்ஸ் தனக்கான ஆரம்ப காலத்து பணியை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து டாக் டீம் டிவிஷனில் இருந்தே ஆரம்பிக்கிறார். அவருக்கான ஃபுல் டைம் ரெஸ்லருக்கான ஸ்டோரி லைனோ இல்லாட்டா ஃபுல் டைம் ரெஸ்லருக்கான ஆப்பனண்டோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை டாக் டீமில் தான் இறக்குனாங்க. இந்த தடவை அவருடைய டாக் டீம் பார்ட்னர் ட்ரூ மேக்கின்டையரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியருக்கு வந்த நேரங்க. அவர் 2 பேரையும் சேர்ந்து டாக் டீம் டிவிஷனில் ஏற்றி விட்டுட்டாங்க. சரி, இந்த முறையாவது அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நியூ கிமிக்கை க்ரியேட் பண்ணுறாங்க. ரேமஸ்டரியை கூட மோதின மேட்ச்சில் அவருக்கு முகம் உடஞ்ச மாதிரியும் அதனால் ஒரு மாஸ்க் அணிஞ்ச மாதிரியும் காட்டினாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கெரியரில் ஒரு தனித்துவமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு கிடச்சிது. குறுகிய நாட்களில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். உங்கள் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாஸ் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அடுத்த லெவலில் கொண்டு போன கேரக்டர். அதே நேரத்தில் சிங்கிள் கெரியரில் அவரை சிங்கிள் டைட்டில் வின் பண்ண வச்சதும் இந்த ஸ்டோர்லேருந்து தான். ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற ஒரு அரிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு கிடச்சிது. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோட டிசைனிங்கை மாற்றினார். முன்னாடி பிளாக் கலரில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருந்தது. அதை டோட்டலி பார்த்தீங்கன்னா 2011 மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் மாற்றுறது கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். இந்த டிசைனிங்கில் இதுக்கு முன்னாடியே பிளாக் கலரில் இருந்தது. அதை பேக்ரவுண்டை ஒயிட் கலர் ஆக்கி கொண்டு வந்த ஒரே ரெஸ்லர்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். இந்த டைட்டில் நீங்கள் ஒரு 10-11 வருஷமாக WWEயில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் சின்ஸ்கே நாகமுரா புது டைட்டில் கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2012 டேமியன்
சாண்டா அப்படிங்கிற ரெஸ்லர் கூட சேர்ந்து மீண்டும் டாக் டீம் டிவிஷன் இணைந்தார். கோடி ரோட்ஸ் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்ட மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா டேமியன் சாண்டா வந்து வின் பண்ணதுனால 2 பேருக்குள்ள அதை வச்சு ஒரு காமெடியான ஸ்டோரின்னு கொண்டு போனாங்க. சரி, அந்த மணி இந்த பேங்க் கதை அப்புறம் நாசமாக போயிடுச்சு, அதை விட்டு தள்ளுங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து WWE எதிர்த்து நிற்கிற ரெஸ்லர்ஸ், நம்ம டேனியல் பிரையன் பிக்ஸோ அவங்கள மாதிரி WWE எதிர்த்து நிற்கிற ரெஸ்லராகவும் பார்த்தீங்கன்னா இருந்தார். ஆக்சுவலி இந்த நேரத்தில் கோடி ரோட்ஸுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேண்டி ரோட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா WWE ரிங் அனௌன்சராக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, ஈடன் ஸ்டெலினா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள காதலித்து திருமணம் பண்ணதுக்காக சில நாட்கள் பிரேக் கேட்டாங்க. அதுக்கு WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை இந்த டைமில் உபயோகப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் என்ன உருவாக்குறாங்க. ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்சிங்க. இதில் ஒருவேளை கோடி ரோட்ஸ் தோற்று போயிட்டால் WWE இருக்கக்கூடாது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தோற்று போயிட்டார். அதனால் இதுக்கப்புறமா WWE இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் கோடி ரோட்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாரு. மீண்டும் WWEக்கு கோடி ரோட்ஸை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க அண்ணன் ஸ்டார்டஸ்ட் இருக்கார்ல, அவர் வராரு. ஒரு ஒப்பந்தம், இந்த மேட்ச்சில் ஸ்டார்டஸ்ட் வந்து ராண்டி ஆர்டனை பீட் பண்ணி WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டால் WWEயில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கோடி ரோட்ஸ் வந்து வரலாம். அல்லாட்டா நம்ம கோல்டஸும் பார்த்தீங்கன்னா WWE விட்டே போயிடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்று போயிட்டாரு. WWE விட்டு இவரையும் அனுப்பிவிட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் மற்றும் ஸ்டார்டாஸோட அப்பாவான டஸ்டின் ரோட்ஸ் ஒரு ஒப்பந்தம் டபாய்ஸான ரோமன் ரெயின்ஸ் செத்ரோன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டாக் டீம் டைட்டிலுக்காக உங்கள் 2 பேரும் மோதட்டு. ஒருவேளை இதில் தோற்று போயிட்டாங்கன்னா இந்த தடவை உன்னோட கெரியர் முடிஞ்சு நீனும் ரெஸ்லிங் கெரியருக்கே வரக்கூடாது, WWEக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டி ரோட்ஸ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் பிராண்ட் நியூ WWE டாக் டீம் டைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஸ்டார்டாஸ் வந்து வின் பண்ணுறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸையும் செத்ரோன்ஸையும் பீட் பண்ணி ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுறாரு. இதன் மூலியமாக பிராண்ட் நியூ டாக் டீம் டைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் கோல்டாஸும் வின் பண்ணுறாங்க. நான் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்டோரில் எப்படிலாம் கொண்டு போனாங்க. ஆனால் கடைசியில் கோடி ரோட்ஸுக்கு வாச்சது டாக் டீம் டைட்டில் தான். எங்கே போனாலும் இந்த டாக் டீம் டைட்டில் மட்டும் அவர் விட்டு போகாது போல இருக்குது. இந்த நேரத்தில் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது கேரக்டரை கொண்டு வரலாமே, ஆல்ரெடி ஒரு நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு, புது கேரக்டர் கொண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை உருவாக்கி ஸ்டார்டஸ் அப்படிங்கிற கேரக்டரை கொண்டு வராங்க. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து WWE போயிட்டாராம், ஸ்டார்டஸ்ங்கிறது ஒரு புது ஆகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டோரிலைன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா என்ன, மீண்டும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் டாக் டீம் இணைக்கிறாங்க. ஸ்டார்டஸ் அண்ட் கோல்டாஸ் 2 பேருமே சேர்ந்து டாக் டீம் டைட்டில் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ஸ்டார்டஸ் கேரக்டர் தனித்துவமாக காட்டலாம் அப்படின்னு ஐடியா எடுத்ததுனால 2 டீமையும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஸ்டார்டஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துருக்கு. WWE வரலாற்றிலே ஒரு முக்கியமான மேட்ச்னா இந்த மேட்ச் தான். ஏன் தெரியுமா முக்கியமான மேட்ச்னு சொல்கிறேன், அதை 2வது சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டஸ்க்கு கிடைச்சாலும் வெற்றி பெறலை. WWEயோட கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா எண்ட் லெவலுக்கு வந்துருச்சு. WWE என்ன கோடி ரோட்ஸாகவே சண்டை போட விடுங்க, சிங்கிள் கெரியரில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் அவரை விடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் வைக்கிறது, வாய்ப்பே குடிக்காமல் மிட்கார்டில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு WWE மோசமாக வச்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம கோடி ரோட்ஸோடைய அப்பா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறமா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவு எல்லாத்தையுமே அவராக தானே எடுக்கணும். அதனால் WWEயில் நான் இருக்க போகலன்னு சொல்லிட்டு WWE விட்டு ரிலீஸ் ஆகிட்டார். ஏன்னா அவங்க அப்பா இருந்தனால தான் WWE இவ்வளோ நாள் இருந்தார். அவங்க அப்பா தான் இல்லைல்ல. இதுக்கப்புறமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கெரியரை நோக்கி ROH பக்கம் போனார். WWEயில் வின் பண்ணாத முதல் வேர்ல்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா ROHயில் சிங்கிள் கெரியரில் வின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய நட்பு வட்டாரத்தை தனக்காக பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. யங் பக்ஸாக இருக்கட்டும், கெனி ஒமேகா இருக்கட்டும், பெரிய ரெஸ்லர்ஸை உருவாக்கிட்டாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் ஆல் இன். அவருக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டாங்கல்ல, எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் ஈவெண்ட் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கு ரேமஸ் ஸ்டுடியோலேருந்து நம்மளுடைய கெனி ஒமேகாலேருந்து நிறைய ரெஸ்லர்ஸை இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சண்டையும் போட்டாங்க. அதில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா AAAயோடைய சாம்பியனை கூட வின் பண்ணியிருந்தார், AAA வேர்ல்டு சாம்பியன். அந்த மேட்ச்லேயே அவர் பங்கேற்றிருந்தார். ஆனால் இவர் தனித்துவமாக ஒரு ஈவெண்ட்டையே நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆனதுனால கோடி ரோட்ஸ் மேலே ஒரு கவனம் இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. கோடி ரோட்ஸுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா டோனி கான் அப்படிங்கிறவர் வந்தார். டோனி கான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா யார் கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அதாவது இந்த ஆல் இன் அப்படிங்கிற எபிசோடில் 10,000 ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்களாம். 10,000 ஆடியன்ஸை வச்சு ஸ்டார்டிங் ஷோவே நடத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் மேலே நம்பிக்கை வந்ததுனால நிக்கான் மற்றும் இன்னொருத்தர் உண்டு, அவர் பேரும் கான் தான், நம்ம நிக்கானுடைய அப்பா. 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய பேரில் AEW அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய பேரில் தான் அந்த ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால WWEக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆல் எலைட் ப்ரோ ரெஸ்லிங்.
ஸோ இதுக்கு தலைமையாக இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தானா. எதுக்காக தெரியுமா இவங்க வந்து கோடி ரோட்ஸை வந்து இந்த கம்பெனியோடைய சேர்மனாக உருவாக்குனாங்க. அந்த நேரத்தில் ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை தனியாக ஒரு ஈவெண்ட்டே உருவாக்குறதுக்கு ஒரு தகுதி படைச்சவனாக இருந்தனால கோடி ரோட்ஸை சேர்மன் ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பதவியிலிருந்து கோடி ரோட்ஸை விளக்கும் விதமாக மொத்த பொறுப்பையும் பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து வாங்கிட்டார். ஏன்னா அவர் தானே இந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய ஓனர். ஆரம்பத்தில் மொத்தம் கோடி ரோட்ஸை உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கடத்தி விட்டாங்க. கோடி ரோட்ஸோடைய கெரியர் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் நினச்சது மாதிரி பெருசாக தான் போச்சு. ஸோ தான் கம்பெனி அப்படிங்கிறதுனால நினச்ச மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போனார். ஈவன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் மேட்ச் அவருடைய டபுள் ஆர் நத்திங்கில் அவருடைய அண்ணன் கூடயே. ஸோ அதில் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சை கலாய்க்கும் விதமாக அவருடைய சேரை உடைக்கிற மாதிரியான மூமெண்ட் எல்லாம் கொண்டு போனார். அது மட்டும் இல்லை, நான் அதுக்கு முன்னாடி சொன்னோம்ல அவருக்கு அண்ணன் கூட விளையாடின மேட்ச் தான் இருக்கிறதுலே மொக்கன்னு, அதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் மேட்சை தான் பிரதர் கூட மோதிருப்பார். மேட்ச் ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கலரியாக இருக்கும். அந்தளவுக்கு செம மேட்சாக போட்டு அந்த மேட்ச்சில் தான் அண்ணனையே பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பார் கோடி ரோட்ஸ். ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஏஇடபிள்யூவில் ஏஇடபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சாலும் ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் லெவல் கிட்ட கொண்டு போகாமல் தான் இருந்தாங்க. அதாவது ஏஇடபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்லாம் மோதுவார், ஆனால் தோற்று தான் போவார். பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூட சேர்மன் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தார். ஆனால் எந்த வாய்ப்புமே அவருக்கு கிடைக்காது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ விதமாக பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எம்ஜிஎஃப் இப்போ ஏடபிள்யூடி வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கார்ல, அவர் கோடி ரோட்ஸோடைய அல்லக்கையாக ஏடபிள்யூ வந்தவர். ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸே அட்டாக் பண்ணி ஹில்டன் தனம் பண்ணி இன்னும் எவ்வளோ பெரிய லெவலில் வந்திருக்காரு. ஏடபிள்யூவில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கோடி ரோட்ஸுக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த நேரத்தில் ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபேன்ஸே இல்லை, ஏன்னா கோவிட் டைம்னால. அதனால ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக அந்த டைமில் இருந்த அன்மேங் ஆடபேச்சாக இருக்கட்டும், கெனி ஒமேகாவாக இருக்கட்டும், ஏன் இப்போ அவர் கூட ஒட்டுக்காக இருந்தார்ல கோடி ரோட்ஸ் கூடயே ஒட்டுக்கா நம்மளோட எம்ஜேஎஃப், அவர் கூட இப்போ ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார். ஆனால் கோடி ரோட்ஸ் ஆகலை, அதுக்கான சான்ஸ் கொடுத்தும் வின் பண்ண வைக்கலை. நீங்கள் இருக்கிற லெவலே வேறு கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ரகத்தை எங்கே கொண்டு போனாங்க தெரியுமா, டிஎன்டி சாம்பியன்ஷிப்புக்காக. அதாவது நீங்கள் சிம்பிளாக வாயார சொல்லலை, மனசால சொல்கிறாங்க, நீங்கள் மிட்கார்ட் டைட்டில் அளவுக்கு தாங்க லாய்க்கு, மெயின் ட்ராக்ஸ்டருக்குலாம் லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு மிட்கார்ட் டைட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்க. ஆரம்பத்தில் சிரிச்சுக்கிட்டு ஏற்றுனாலும் ஒரு சேர்மனாக இருந்துக்கிட்டு இப்போ ட்ரிபிள் ஹெச் சேர்மனாக இருந்தால் அவர் நினச்ச நேரம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாரு, ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு. இவர் சேர்மனாக இருந்து ஒன்றும் வின் பண்ண முடியலையே, நம்ம ஒரு பொம்மையாக இருக்கிறோமே அப்படிங்கிறதுனால ஏடபிள்யூவில் பயங்கரமான சண்டை ஏற்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இவருடைய கான்ட்ராக்ட் முடியவே இல்லைங்க, 2025 முடியுது. ஆனால் இவர் தானே போன்ற ஏடபிள்யூடைய சேர்மனாக இருக்கார், தான் கான்ட்ராக்டையே கம்மி பண்ணி ஏடபிள்யூ விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏடபிள்யூ விட்டு போய் முடிவு பண்ணணுன்னு எங்கே போகிறாரு, டேரெக்டாக டபிள்யூபிள்யூ தான் போகிறாரு. பிரம்மாண்டமான ரிட்டன், ரசல்மேனியா ரிட்டன், செத்ரோலன்ஸ் கூட ஒரு பயங்கரமான மேட்ச், அதுலேயும் வெற்றி. டபிள்யூபிள்யூ வரலாற்றில் சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ரிட்டன் ஆகி அதுலேயும் வெற்றி கொடுக்குற மேட்ச் கிடைக்கும், அது கோடி ரோட்ஸுக்கு கிடைச்சது. ஆனால் செத்ரோலன்ஸ் கூடயே ஃபீட் பண்ணதுனால செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அட்டாக் பண்ணதுனால அவருக்கு கையில் பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுச்சுவேஷனில் கோடி ரோட்ஸ் வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவருடைய கெரியரே முடக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடவே செய்யலை யாருமே. ஆனால் 2023 ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்த கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 ராயல் ரம்பை வெற்றி பெற்றார். ரோமன் ரெயின்ஸுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் மோதினார். ஆனால் அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸோட அசுர வளர்ச்சி கோடி ரோட்ஸோடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திட்டு கோடி ரோட்ஸ் வந்து தோற்று போயிட்டார். பட் இருந்தாலும் இதனால் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியை நான் தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி தெரிஞ்சிட்டு இருக்காரு. ப்ராக் லெஸ்னர் கூடயும் ஸ்டோரி லைன் போனார். 2 முறை ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணார். ஈவன் ஜே ஓசோ கூட சேர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா டாக்டிங் டைட்டிலையும் வின் பண்ணார். இதுக்கப்புறமா கூட நான் இன்னும் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கெரியரை ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறாரு. கோடி ரோட்ஸோடைய கெரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்டோரி ஃபினிஷ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். இது வரைக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகாத நம்ம கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறமாவது ஆவாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டோரி ஆஃப் கோடி ரோட்ஸ்.